Hi students, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரீசன்ட் டெஸ்ட் 2025 மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. இதுலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி ஆ, அதில் 1 மார்க் 21 மார்க் கேட்பாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மேட்ரிசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து 3. செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 3. தேர்டு கொஸ்டின் இதுக்கு ஆப்ஷன் வந்து 2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் ஃபோர்த்து சாப்டர்லேருந்தே கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் 2. ஃபிஃப்த்து கொஸ்டின் அதுக்கு ஆப்ஷன் 4. அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் அதுக்கு செகண்ட் ஆப்ஷன். செவன்த்து கொஸ்டின் அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். எயித்து கொஸ்டின் சிக்ஸ்த்து சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எயித்து கொஸ்டின் அதுவும் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது நைன்த்து கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன். 10th கொஸ்டின் வந்து தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 11th கொஸ்டின் வந்து 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தேர்ட் ஆப்ஷன். 12th கொஸ்டின் இன்டகிரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன். 13th கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன். 14th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன். 15th கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது 16th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன். 17th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 18th கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன். 19th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன். 20th கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது பார்ட் 2 பகுதி ஆ 2 மார்க் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா 21 பாருங்கள், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 22 வந்து மெயின் நிறுவனம் செகண்ட் சாப்டர். அடுத்தது 23 வந்து ஃபோர்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 24 ஃபிஃப்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 25 பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே ஈஸியான இதுதான் பாருங்கள். அடுத்தது 26 பார்த்தீங்கன்னா மதிப்பு காண்க செவன்த் சாப்டர். 27 எயித்து சாப்டர். 28 வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அதாவது வகைக்கெழு சமன்பாடுகள்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 29 பார்த்தீங்கன்னா 11வது சாப்டர் நிகழ்தகவுலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 30 இது வந்து 9வது சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்டகிரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. 30th கொஸ்டின் அதை வந்து கம்பல்சரியாக கண்டிப்பாக எழுதணும், இல்லைன்னா மார்க் 2 மார்க் வராது. சரிங்களா? அடுத்தது பார்ட் சி இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். 31 ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டாங்க, ஈஸியான கணக்கு. 32 ஃபோர்த்து சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 33 பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 34 சிக்ஸ்த் சாப்டர். 35 செவன்த் சாப்டர். 36 பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. 9th சாப்டர். 37 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, வகைக்கெழு சமன்பாடு அதிலேருந்து கேட்டிருக்காங்க. 38 நிகழ்தகவுலேருந்து கேட்டிருக்காங்க. 39 வந்து 12வது சாப்டருக்கு போயிட்டாங்க, அதிலேருந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 40 இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து கலப்பெண்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டர் கண்டிப்பாக எழுதணும், இல்லைனா 3 மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த கணக்கு கண்டிப்பாக எழுதியே ஆகணும். மீதி இருக்கிற கணக்குலேருந்து தான் 6 எழுதணும். அடுத்தது 5 மார்க் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம பார்த்தீங்கன்னா 5 மார்க் எது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப்பில். அதெல்லாம் தான் பெரும்பாலும் கேட்டிருக்காங்க. அடுத்தது 41 ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே கேட்டிருக்காங்க 41. அடுத்தது 41ல் பி வந்து 7th அடுத்தது 8th கேட்டிருக்காங்க. 41 பி வந்து 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 42 வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 42ல் பி வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 42 பி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, டேபிள் போடுறது. அடுத்து 43ல் ஏ அது வந்து தொங்கு பாலம், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு, 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பி கணக்கு. பி பார்த்தீங்கன்னா சமன்பாட்டை தீர்க்குன்னு கேட்டிருக்காங்க, தேர்ட் சாப்டர்லேருந்து. அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். அடுத்தது 44ல் ஏ வந்து வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 6வது சாப்டர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் பல முறை சொல்லியிருக்கேன். இது வந்து வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள், யூடியூப்பில் இது கிளாஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது 44ல் பி அது பார்த்தீங்கன்னா நிகழ்தகவுலேருந்து கேட்டிருக்காங்க, 11வது சாப்டர். அடுத்தது 45ல் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், 1/a - 1/b. இதுவும் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், 7th சாப்டர்லேருந்து கேட்ட கணக்கு. 45ல் பி இப்போ தான் இன்டகிரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, தொகைநுண் கணிதத்திலிருந்து. 46ல் ஏ 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, முக்கியமான கணக்கு. பி கணக்கு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் தொகைநுண் கணிதத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 47ல் ஏ துப்பறிவாளன் அது கணக்கு, அதாவது 10வது சாப்டர் வகைக்கெழு சமன்பாடுலேருந்து கேட்டிருக்காங்க. வகைக்கெழு சமன்பாடில் லாஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்தது பி வந்து 6வது சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்.
இதெல்லாம் இந்த கணக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா படிங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிங்க. 1 மார்க் நல்லா தரவு பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. 1 மந்த் தான் இருக்குது. நல்லா படிச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.